இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல மிக முக்கியமான ஒரு ஸ்கில் பத்தி சொல்ல போறேன். ஒரு லீடரா இருக்கிறவங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடிஸா இருக்கிறவங்க எப்பவுமே ப்ரிடிக்ட் பண்ணி ப்ரிவென்டிவ்ல திங்க் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்பதான் டிபார்ட்மெண்ட் மெட்ரிக்ஸை நோக்கி டார்கெட் நோக்கி பறக்கும். ப்ராப்ளம் சால்வரா இருக்கிறத ஒன்று ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் திங்கிங் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில் உள்ள பர்சன் தான் சக்சஸ்ஃபுல் பர்சனாக அடுத்த லெவலுக்கு போவாங்க. அப்போ ஒரு லீடருக்கு எப்பவுமே விசனரி விசிபிள் ஒரு நாலேஜ் இருக்கணும். ஒரு லீடருக்கு அந்த விஷனரி இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இல்லை, டைரக்ஷன் இல்லை, ஒரு ஃபோக்கஸ் இல்லை, ஒரு பர்பஸ் இல்லை, டீமை கொஹிசிவ் எஃபெக்டோட ஒரு டைரக்ஷனில் டைரக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு கிரேட் லீடராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹெச்ஓடியாக அவங்கள யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ டீம் மெம்பர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஒரு ஹெச்ஓடியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஒரு மேனேஜராக, ஒரு சூப்பர்வைசராக நம்ம டீமை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான 7 ஸ்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திங்கிங். அப்போ திங்கிங்கிற ஒரு ஸ்கில்லில் 7 ஸ்டெப் இருக்குது, 7 வேவ் ஆஃப் திங்கிங் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் நான் சொல்லி தரப்போகிறேன். அப்போ 7 திங்கிங் இருக்கா சார், 7 திங்கிங்கை நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் தெரிஞ்சுக்கணும். லைஃப்லையே முக்கியமான பார்ட். அப்போ ஒரு லீடராக இருக்கவங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு ஹெச்ஓடியாக இருக்கிறவங்க, டீமை ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க, உங்களுக்கு தேவையான 7 திங்கிங். ஃபஸ்ட்டு 7 ஸ்டைல் ஆஃப் திங்கிங். ஏன்னா இந்த 7 திங்கிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்கள் பிரைன் ஸ்ட்ரோமிங் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் பிரைனில் திங்கிங், மல்டிபிள் ஆப்ஷன், தாட்ஸ், இப்படி திங்க் பண்ணலாமா, அப்படி திங்க் பண்ணலாமா, இப்படி அனலைஸ் பண்ணலாமா, அப்படி பார்க்கலாமா அந்த டேட்டாவை. ஸோ அப்போ தான் ஃபியூச்சரிஸ்டிக்கில் ப்ராப்ளம் வராது, சக்ஸஸ்ஃபுல்லாக டீமை ரன் பண்ண முடியும், ஈஸியாக குயிக்காக டீமை ஜெயிக்க வைக்க முடியும், வின்னர் ஆக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்குள்ளே வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு திங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஃபஸ்ட்டு திங்கிங் என்னங்க? கிரிட்டிக்கல் திங்கிங். வாட் இஸ் அ கிரிட்டிக்கல் திங்கிங்? கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது ஆப்போசிட்டில் நெகட்டிவாக நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கில் ஹைப்போத்திக்கலாக நெகட்டிவாக என்ன நடக்கும், இதனால என்ன பிரச்சனை வரும், இது வந்தால் நம்ம எப்படி சமாளிக்கிறது, நம்ம டீமில் செகண்ட் லைன் ரிலீவ் ஆகிட்டா எப்படி கொண்டு போகிறது, நம்ம டீமில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு டீமில் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு திங்கிங் பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல் டீமுக்குள்ளேயே ஒரு அனலைசிங் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம செகண்ட் லைனை கரெக்டாக டெவலப் பண்ணிடுவோம். நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே, பிஃபோர் டைம் ஃப்ரேமுக்கு முன்னாடியே நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங்கிற ஒரு பிரைன் ஸ்ட்ரோமிங் திங்கிங் உங்களுக்குள்ளே இருக்கணும். ப்ராசஸ் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அதனால் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் கொஸ்டின்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணி எவிடன்ஸ் பேஸ்டு அனலைசிங் பண்ணக்கூடிய, பதட்டம் இல்லாமல் அனலைஸ் பண்ணக்கூடிய இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் உங்களுக்குள்ளே வேணும். செகண்ட் திங்கிங் பார்த்தீங்கன்னா அனலைட்டிக்கல் திங்கிங். அனலைட்டிங் திங்கிங்கில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒரு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு இமிடியேட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட டேட்டாவை நீங்கள் எடுத்து ப்ராப்பராக டேட்டாவை கலெக்ட் பண்ணி கூட உட்காந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம், என்ன மாதிரியான கேட்டகரியில் இந்த அனலிட்டிக் பண்ணலாம், ஒரு டயக்ராமேட்டிக் மெத்தடில் இதை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியுமா, இல்லை வேரியபிள் நம்பர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுறோமா, இல்லை வேரியபிள் டைம் ஃப்ரேம் வச்சு டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் வச்சு ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறோமா அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய ஸ்கில் தான் அனலைட்டிக்கல் ஸ்கில். அதுக்கப்புறம் அந்த அனலைட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை பல கோணத்தில் நம்ம அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறோம் பாருங்க, அந்த அனலைட்டிங் ஸ்கில் தான் உங்களை வெர்ஷன் அப்டேட் பண்ணும். தேர்ட், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். The think beyond facts, use ideas and metaphors.
அப்போ பாருங்க, இந்த திங்க் வந்து உண்மையோட அப்ஸ்ட்ராக்ட் எடுத்து கன்சைஸாக அதை பற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த அப்ஸ்ட்ராக்ட் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணுறோம் பாருங்க, தட்ஸ் கால் த மெட்டாபோர். அப்போ அந்த யூஸ் ஐடியா மூலமாக நம்ம சயின்டிஃபிக்கலி டிசிஷன் மேக் பண்ணுறோம் ஒரு ரிசர்ச்சில். அப்படிங்கும்போது இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் மெத்தட் நம்மகிட்ட இருக்கணும். ஃபுல்லாக இல்லாமல் ஜஸ்ட் 2-3 அப்ஸ்ட்ராக்ட்ஸ் லைன் ஒரு ஷார்ட்டில் படிக்கும் போதே என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன அவுட்கம் வருங்கிறது இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்கில் நம்ம திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை தொடங்கணும். ஸோ தட் இஸ் அ தேர்ட் திங்கிங். ஃபோர்த் திங்கிங் கிரியேட்டிவ் திங்கிங். எப்பவுமே இனோவேட்டிவ் போல்ட்லி ட்ரை நியூ சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளம் வருது இல்லை ஒரு ப்ராசஸ் ஐடென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல கிரியேட்டிவாக நம்ம நிறைய மெத்தடில் நம்ம திங்க் பண்ணணும். அந்த கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் தான் வந்து நம்மளை அடுத்த வருஷம் கொண்டு போகும். நம்ம அப்போ அந்த கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறோமா, நிறைய பிரெயினில் நம்ம லெஃப்ட் பிரெயினை ரன் பண்ணி கிரியேட்டிவாக திங்க் பண்ணி இமேஜினரியில் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கிரியேஷன் கிரியேட் பண்ணுறோம், ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணுறோங்கிறது தான் கிரியேட்டிவ் திங்கிங். இனோவேஷன் ஐடியாவெல்லாம் இந்த கிரியேட்டிவ் திங்கிங் மூலமாக தான் உங்களுக்கு டெவலப் ஆகும். கான்க்ரீட் திங்கிங், ஃபோக்கஸ் ஆன் டீடைல்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். கான்க்ரீட் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு கான்க்ரீட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி போல்டாக ஃபோக்கஸிங்காக டீட்டெயில்ஸ் அண்ட் உண்மையோட ரிலேபிளாக நம்ம திங்க் பண்ணுறோம் பாருங்க. ஸோ தட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் லிஸ்ட். அப்போ நம்ம வந்து கிளியர் டூடுல் லிஸ்ட் அண்ட் ட்ராக் ரிசல்ட்டை 100% இந்த கான்க்ரீட் திங்கிங் மூலமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ எக்ஸலண்ட் ஒரு ஸ்கில் வந்து இந்த கான்க்ரீட் திங்கிங். டைவர்ட்டே ஆக மாட்டோம், ஃபுல்லாக ஃபோக்கஸிங்காக இருப்போம் இந்த கான்க்ரீட் திங்கிங் மூலமாக. ஸோ அப்போ ரிசல்ட்டை நோக்கி பயணிப்போம், இடையில எந்த டிஸ்ட்ராக்ஷனும் அஃபெக்ட் பண்ணாது. டைவர்ஜென்ட் திங்கிங். டைவர்ஜென்ட் திங்கிங் மூலமாக இந்த டைவர்ஜென்ட் திங்கிங் மூலமாக பார்த்தீங்கன்னா 6th நமக்கு எக்ஸ்ப்ளோர் ஆல் த ஆப்ஷன் வித்தவுட் லிமிட்ஸ். இந்த டைவர்ஜென்ட்ங்கிறது பன்முகத்தன்மையான ஆப்ஷன்ஸை கலெக்ட் பண்ணுறது எல்லா லெவல்லேருந்தும், அதை கன்சோலிடேட் பண்ணி அதிலிருந்து நம்ம டிசிஷன் தெளிவாக மேக் பண்ணுறோம்ல, தட்ஸ் கால் த டைவர்ஜென்ட் திங்கிங். நம்ம ஒரு சர்டைன் லிமிட்டோட பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம திங்கிங்கோட அவங்க திங்கிங் ஃபீட்பேக் மட்டும் எடுத்துகிட்டு டிசிஷன் மேக் பண்ணும்போது சில சமயம் ஃபெயிலியர் ஆகும். பட் நம்ம ஆல் லெவல் ஆஃப் பீப்புளோட திங்க் பண்ணி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்களோட ஒர்க் பண்ணுறோம் பாருங்க, தட் இஸ் கால்ட் த டைவர்ஜென்ட் திங்கிங். 7th கன்வர்ஜென்ட் திங்கிங். ஃபைண்ட் த பெஸ்ட் சொல்யூஷன், தட்ஸ் கால்ட் த கன்வர்ஜென்ட் திங்கிங். எப்பவுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்ம ஐடென்ட் பண்ணி டிசைட் லாஜிக்கலி டிசிஷன் மேக் பண்ணுறோம் அப்படின்னா தட்ஸ் கால் த கன்வர்ஜென்ட் திங்கிங். ஸோ அப்போ ஃபைண்ட் த பெஸ்ட் சொல்யூஷன். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், செகண்ட் சொல்யூஷன், தேர்ட் சொல்யூஷன், அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணுறதுக்கு டிசிஷன் மேக் இந்த கன்வர்ஜென்ட் திங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். சார் இந்த 7 திங்கிங் சொல்கிறீங்க, 7 திங்கிங்கில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சால்வ் ப்ராப்ளம்ஸ் பெட்டர், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கிவ் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கும். நீங்கள் இத்தனை டைப் ஆஃப் திங்கிங்கில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு நீங்கள் உட்காந்து 7 வேல திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட் சொல்யூஷன் குயிக்காக வந்துடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுங்க கிரிட்டிக்கல் திங்கிங்கில் இந்த ப்ராப்ளத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இதெல்லாம் ப்ராப்ளம் வரும், என்ன பண்ணணும். செகண்ட் அனலைட்டிங் ஸ்கில், என்னென்ன அனலைட் பண்ணுறோம், அப்போ என்ன மாதிரி டேட்டாலாம் வேணும், என்னென்ன இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட், வாட் இஸ் அ ஸ்டார்ட், வாட் இஸ் அ பிட்வீன், வாட் இஸ் அ லாஸ்ட், வாட் இஸ் அ கன்க்ளூஷன், என்ன ரிசல்ட் வரும். ஓகே. கிரியேட்டிவ் திங்கிங், என்ன மாதிரி இதெல்லாம் பெட்டராக பண்ணலாம், என்ன மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாலாம் கிரியேட் பண்ணலாம், சரி இன்னும் நிறைய என்னென்ன இதெல்லாம் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா தட்ஸ் கால் த கிரியேட்டிவ் திங்கிங். கான்க்ரீட் திங்கிங், ஃபோக்கஸாக நம்ம எப்படி பண்ணணும், இந்த பெஸ்ட்டாக வரணும், இந்த நேரத்தை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி வரணும், தட்ஸ் கால் த கான்க்ரீட். கன்வர்ஜென்ட் திங்கிங், ஃபைண்ட் த பெஸ்ட் சொல்யூஷன், 1 2 3 4 ஆப்ஷன்ஸ், இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன், இதில் எது பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா தட்ஸ் கால் த கான்க்ரீட் திங்கிங். கன்வர்ஜென்ட் திங்கிங் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. டைவர்ஜென்ட் திங்கிங் 7th ஃபைண்ட் த எக்ஸ்ப்ளோர் ஆல் ஆப்ஷன் அண்ட் வித்தவுட் லிமிட்ஸ். ஃபைனலாக பெஸ்ட்டு டிசிஷன் மேக் பண்ணுறது தான் டைவர்ஜென்ட் திங்கிங்.
இதோட பெனிஃபிட்ஸ் தான் பூஸ்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன், திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் அண்ட் ஃபைண்ட் த ஃப்ரெஷ் ஐடியாஸ், மேக் ஸ்மார்ட் டிசிஷன், பேலன்ஸ் ஃபேக்ட், லாஜிக் அண்ட் இமேஜினேஷன், அவாய்ட் மிஸ்டேக்ஸ், கொஸ்டின்ஸ் அசம்ஷன் அண்ட் வெரிஃபை இன்ஃபர்மேஷன். தேவையில்லாத அசம்ஷனே இதில் இருக்காது. அழகா பெஸ்ட்டு மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராமல் அவாய்ட் மிஸ்டேக் பண்ணிட்டு வெரிஃபை தி இன்ஃபர்மேஷன், அடாப்ட் டு எனி சிச்சுவேஷன், ஸ்விட்ச் திங்கிங் மோட் டிபெண்டிங் ஆன் த சேலஞ்சஸ். அப்போது ஒரு 7 ஸ்டைல் ஆஃப் திங்கிங் மெத்தட் ஒரு லீடருக்கு இருக்குது அப்படின்னா, உங்கள் பிரைன் ஸ்டோமிங்கில் ஒரு ப்ராப்ளம் வரும்போதோ ப்ராப்ளமே வராத போதே நீங்கள் இந்த 7 திங்க் பண்ணக்கூடிய ஒரு கிரேட் லீடராக இருக்கீங்க அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் வரும், பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க. அப்போ ஒரு லீடராக இருக்கவங்க நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராசஸை, ஒரு டிபார்ட்மெண்ட்டை, ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணும்போது இந்த 7 திங்கிங் மெத்தேடை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம நாலேஜபிளாக இருக்கோம் அப்படின்னோம்னா பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.